ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ரீஃப்ரெஷிங்கான ஸ்ட்ராபெரி ஃபெலூடா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு ஃபெலூடாக்கு தேவையான ஜெலியை கரைச்செடுத்து கொள்ளுவோம். 200 மில்லிலீட்டர் ஹாட் வாட்டரில் 80 கிராம்ஸ் ஸ்ட்ராபெரி ஜெலி கிறிஸ்டல்ஸை சேர்த்து கொள்கிறேன். கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா கரைச்செடுத்து கொள்ளணும். இதோட 200 மில்லிலீட்டர் நார்மல் வாட்டரையும் சேர்த்து கரைச்சி கொள்ளலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஜெல்லி பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் படி கரைச்செடுத்து கொள்ளுங்க. ஜெல்லி செட் ஆகும் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை 1/4 கப் நார்மல் வாட்டரில் 10 மினிட்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கொள்ளணும். இனி ஃபெலூடாக்கு தேவையான சேவை வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். தண்ணி நல்லா கொதித்ததும் 10 கிராம் சேவை 3 to 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக தேவையான 250 மில்லிலீட்டர் ஃப்ரெஷ் மில்கை காய்ச்சி எடுத்துக்கொள்கிறேன். நல்லா காய்ச்ச தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கொதியோடு இறக்கி கொண்டால் போதும். காய்ச்சி முடிய பாலை ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இனி ஸ்ட்ராபெரி மில்கை ரெடி பண்ணுறதுக்காகவும் ஃபெலூடாவில் ஆட் பண்ணுறதுக்காகவும் 150 கிராம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணின ஸ்ட்ராபெரிஸில் 100 கிராம்ஸை சேர்த்து இதோட காய்ச்சி சில் பண்ணி எடுத்த ஃப்ரெஷ் மில்கையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்செடுத்து கொள்ளுவோம். அடுத்ததாக 3 ஹவர்ஸில் செட்டான ஜெலியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மினிட்ஸில் சப்ஜா சீட்ஸ் ரெடி ஆயிட்டுது. இனி ஃபெலூடாவை அசம்பிள் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஃபர்ஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஜெலியை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், இதுக்கு மேலால் தேவையான அளவு சேவ். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரிஸ், இதோட 1 ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். லாஸ்ட்டில் ஸ்ட்ராபெரி மில்கையும் சேர்த்து கொள்ளுவோம். இதே போல் அடுத்த லேயரில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஜெல்லி, இதுக்கு மேலால் சப்ஜா சீட்ஸ், அடுத்ததாக தேவையான அளவு சேவ், இதுக்கு மேலால் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ், அடுத்ததாக ஸ்ட்ராபெரி மில்கையும் சேர்த்து கொள்கிறேன். டொப்பில் 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமை சேர்த்து கொள்ளலாம். ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸையும் பாதாமையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து கார்னிஷ் பண்ணி கொள்ளுவோம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப்பாலையும் ஸ்ட்ராபெரிஸாலையும் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டால் சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி ஃபெலூடா ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.